ஹைடா, ஃபோர்ஸ் மேரேஜ். இப்போ ஜிம்மன் வீட்டில் ஜிம்மன் அப்பா அனிமன் போ போ டிக்கெட் வாங்கியிருக்கேன் அப்படி சொல்லியிருப்பார் இல்லையா. ஜிம்மன் கூட சண்டை போட்டு ரூமுக்கு போயிருப்பான். இப்போ அதுலேருந்தே பார்க்கலாம். அவன் ரூமுக்குள்ளே போகிறான். ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்கான். பெட்டை பார்க்குறான். நீங்கள் இல்லை. ஜிம்மன் அம்மா உங்களை கூப்பிட்டு போயிருப்பாங்க இல்லையா. அது ஞாபகம் வந்து வேக வேகமாக வெளில வரான். கிச்சனில் ஜிம்மன் அம்மா என்னென்ன சொல்லியிருப்பாங்களோ அதெல்லாம் பண்ணிருக்க. எங்கேண்டி பண்ணுற அம்மா இதை ஒர்க்லாம் பண்ண சொன்னாங்க. அப்புறம் ரூமுக்குவா. அவனே பார்த்துட்ருக்கீங்க. எதுக்கு கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி. ரூமுக்கு வான்னு கூப்பிட்டேன். காதில் வந்ததா இல்லையா? இல்லைம்மா நான் என்ன மாமான்னு சொல்லாதா. அப்படியே ஆஃப் ஆகுறீங்க. அவனை பார்த்துட்டே இருக்க. அதை ஜிகேவும் மாமான்னு சொல்லுவேன், என்னையும் மாமான்னு சொல்லுவியோ? பல்ல கடிச்சிட்டு உங்ககிட்ட வர. இல்லை நான் சொல்லலை. ரூமுக்கு வா. இல்லை இந்த ஒர்க்லாம் அப்படின்னு கிச்சனை காட்ட எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து தள்ளுறான். இந்த சவுண்ட்லாம் கேட்டு கிம்ம ஜிம்மன் ஆஃபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்க்க. இன்னும் ஒரே ஒரு செகண்ட் நீ இதை கிச்சனுக்குள்ளே இருந்தான்னு வச்சுக்கேன், கிச்சன் ஃபுல்லாக காலி ஆகிடும். ஒரு மாதிரி மறந்து போயிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்மன் என்னடா பண்ணிட்டு இருக்க? அவங்க அம்மா கத்த காதலே வாங்காமல் நடந்து போகிறான். அவங்க உங்களை பார்க்க நீங்கள் இவர் மட்டும்தான் இங்கே இருக்காரு அப்படின்னு கிச்சன் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. என்னடி காலையிலேயே அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கிய நீ? இல்லாண்டி நான் எதுவும் பண்ணல. அப்புறம் ஏன் இவன் இப்படிலாம் பண்ணி தொலைக்கிறான் அப்படி அவங்க கத்த ரூமுக்குள்ள இருந்த சவுண்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களை போக சொல்கிறாங்க. நீங்கள் ரூமுக்குள்ளே வரீங்க. எவ்வளோ நேரமாக உனக்கு உள்ள வர? ஒரு நிமிஷத்தில் வரணும்னு சொன்னேன். என்னடி பண்ணிட்டு இருந்த நீ அப்படின்னு கத்துறான். இல்லை ஆண்டி உள்ள தாத்தாலாம் எதுவும் பண்ண வேணான்னு சொன்னா அப்படி கத்திக்கிட்டே உங்ககிட்ட வரான். நீங்கள் பேச ட்ரை பண்ணுற. உங்ககிட்ட வந்து அவங்கள கிஸ் பண்ணுறான். ரொம்ப ஆஷா அப்படி ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட்டே இருக்கான். இதுக்கு தான் கூப்பிட்டான் போல அப்படின்னு தெரியுது. நீங்கள் அவன் மேலெல்லாம் கை வைக்காம அமைதியாக நின்றுருக்கீங்க. கொஞ்ச நேரம் அவங்க லிப்ஸை விட்டுட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப 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 டென்ஷனாக இருந்த அப்படின்னு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டே இருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்த்துட்டு இருக்க. அவன் உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள் அமைதியாக பயத்தோடு நின்றுருக்கீங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படி இருக்கு. பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்திருப்பான். இப்போ ஃபுல்லாக ஹக் பண்ணி முதுகு ஃபுல்லாக ரப் பண்ணிட்டு அவன் மனசுக்குள்ளவே எவ்வளோ ட்ரை பண்ணாண்டி. எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி பார்த்துட்டேம்மா பயமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பயப்படுறேன் என் லைஃப்பில் அப்படின்னு உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு நீ எனக்கு மட்டும்தான் என்னை விட்டு போவேன். நான் உன்னை விடவே மாட்டேன். எனக்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு மாதிரி புரியாத மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸில் ஹோல்ட் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஜிம்மன் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. ஒன் டைம் ரொம்ப அரகண்டாக மூவ் பண்ணுறான். இப்போ ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கு. இப்போ கோவமா இல்லை உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபிசிக்கலாக மூவ் பண்ணுறான் சாஃப்டாக அப்படி இது பாதியில் ஸ்டாப் பண்ணுறான். இப்போது கம்ப்ளீட் பண்ணுறான். அமைதியாக படுத்துருக்கீங்க. உங்கள் மேலே அவன் இருக்கான். கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஐ ப்ராமிஸ் எப்படியாவது உன் ஃபோட்டோவை நான் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். உங்கள் மேலே படுத்துட்டு அவன் உன் மொபைல் எடுத்து அந்த வெப்சைட் ஆன் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை பார்க்குறான். உங்கள் ஃபோட்டோ நார்மலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் ஆகி ஒரு மாதிரி பைட் மார்க்கோடு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அது நெக்ஸ்ட்டு ஏதோ வீடியோ பட் அது நியூடா. அது நீங்கள் இல்லை, யாரோ மார்ஃபிங் பண்ணி போட்டிருக்காங்க. பிகாஸ் இந்த வெப்சைட்டில் இருந்தால் இது போல தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஃபோட்டோ அழகாக இருக்கு இல்லையா, நீங்கள் அழகாக இருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கும் போது உங்கள் நியூட் ஃபோட்டோ லிங்க் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ எவன் பார்த்தா வேலைன்னு தெரியல, நியூட் வீடியோ மாதிரி வெளியே வந்திருக்கு. ஜிம்மன் டவுன் ஆகிட்டான். அதை பார்த்துட்டு இதில் தான் டென்ஷனாக சுற்றிட்டு இருக்கான். இருக்க அந்த ஃபோட்டோ மேட்டர் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல, நார்மலாக இருக்கீங்க. அன்னைக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அது இப்போ கூட உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. பட் கேர்ள்ஸ் தானே அப்படின்னு விட்டுட்டீங்க. இருக்க இது சீரியஸாக போயிட்டுருக்கு. ஜிம்மனால் அதை புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. அமைதியாக அவங்க மேலே படுத்துட்டே இருக்கான். அம்மா டக்குன்னு உங்களை பார்க்குறான். இல்லை நான் சொல்ல மாட்டேன். அது ஏதோ பேச ட்ரை பண்ணுறீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். மாமான்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிப்பீங்க இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் மாமான்னு கூப்பிட்டா அவனுக்கு பிடிக்குது. பட் நீங்கள் சீக்கிரம் மாமான்னு தானே சொல்கிறீங்க. அது அவனால் ஏற்றுக்க முடியல. அதனால கத்திருப்பான். உங்கள் மூச்சை பார்த்துட்டு இருக்க.
எனக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகணும். ஃபர்ஸ்ட் டே லேட்டாக போகக்கூடாது இல்லை, விட்டிங்கன்னா கிளம்புவேன். அவன் எதுவுமே பேசல, மேலேருந்து எழுதிட்டான். நெக்ஸ்ட்டு எங்கள் வாயன் என் ரூமில் இருக்காரு. வீக்கிட்ட பேசுது. திரும்பி உங்களை பார்க்குறான். அவர் உங்ககிட்ட டிக்கெட்லாம் கொடுத்துட்டு 2 பேரும் ஹனிமூன் போயிட்டு வாங்க 3 days. திரும்பி உங்களை தான் பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லைம்மா பேச வரத்துக்குள்ள ஜெர்மன் தான் என் பேச்சை கேட்க மாட்டேன்றான். வைத்தியம் மாதிரி ஏதோ உடைச்சிட்டு ஏன் இப்படி இருக்கான்னு கூட தெரியல. நீங்களாவது போங்க. நெக்ஸ்ட் நான் ஜேக்கு போய் பார்க்கணும். ரூமுக்குள்ள இருந்து போக நீங்க விய பாக்குறீங்க. போலாம் விய போலாமா? போலாம், சொல்றத கேளு. மாமா நான் எப்படி? உனக்கும் எனக்கும் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. அது மாமா நான் ரேவை பார்த்துக்கணும், ரித்தியும் பார்த்துக்கணும். இல்லை நான் போயிட்டா 3 days அவங்க வயன் அவங்க 2 பேரும் பார்த்துக்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க, சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு ரியா அழுதுதும் ரித்தி அழுதுதும் ஞாபகம் வருது. இல்லைண்ணா அவகிட்ட பேசணுமே. சரி பேசிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளம்பலாமா? இல்லை மாமா. வயன் ஐம் சாரி, தப்பாக நினச்சிக்காத. நானும் ஜியாவும் வெளியே போய் ரொம்ப நாளாச்சு. ஸோ ஓகே சொன்னா போகலாம். நீங்கள் ஒரு மாதிரி அவனையே பார்க்க நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு தான் பேர். இது வரைக்கும் நான் 1 hour கூட அவளுக்காக ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அவளும் என்னை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. நான் வெளியே இங்கே கூட்டு போவாத அதெல்லாம் எதுவும் சொல்கிறதே கிடையாது. எனக்கும் அவள் கூட வெளியே போகணுன்னு இருக்கு. அப்பா இந்த லீவ் கொடுத்துருக்காரு. நானா லீவ் கேட்டேன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் பண்ணுவார். ஸோ அப்பாவால் என்னை ஆஃபீஸ்க்கு வராமல் லீவ்லாம் கொடுக்க மாட்டார். என்கிட்டையும் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு போகிற மாதிரி அவ்வளோ தைரியம்லாம் எனக்கு இல்லை. அப்பாவா இந்த லீவ் கொடுத்துருக்காரு. ப்ளீஸ் உங்களை பார்க்குறா. நீ ஓகே சொன்னா ஜெயகிட்ட சொல்லிட்டு ஜெயாக்கும் டிக்கெட் புக் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அமைதியாக வியை பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் வயன், நான் ரியா கிட்ட மட்டும் பேசிட்டு வந்துட்டுமா? அவனும் தலையாட்ட. நெக்ஸ்ட்டு ரியா ரூமு முன்னாடி நின்றுருக்கீங்க. ஜிம்மன் உள்ளே இருக்கான். இப்போது எப்படி அவங்ககிட்ட பேசுறது தெரியல. வெளியில் வருவா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம் தான் அவங்க கூட ஃபிசிக்கல் வந்துட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரியாவுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபோன் போட்டுட்டு கார்டனில் வெயிட் பண்ணுறேன், கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனில் வெயிட் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு உங்களை விட்டுருப்பான். குளிச்சுட்டு காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு காலையிலேருந்து அக்கா கிட்ட பேசவே இல்லை அப்படி தோணுது. ஜிம்மனை பார்க்குறீங்க. அவன் பேண்ட்டு மட்டும் போட்டுட்டு மொபைல் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கான். அவங்க மொபைல் எடுத்துட்டு பேக் எடுத்துட்டு மெதுவாக அந்த ரூம்லேருந்து வெளில போகிறீங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் ஆன் பண்ணி பார்த்தா அக்கா டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். வேகமா கார்டனுக்கு போக எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் 2 பேரையும் விட்டு போக எனக்கு மனசே வரல. மாமா கிட்டே என்னாலும் நோ சொல்ல முடியல. ரியா எனக்கு ஏதாவது சொல்ல, நான் ஹனிமூன் போகக்கூடாது. நான் போயிட்டேன்னா உங்களை எப்படியாரும் பார்த்துக்கிறது. மாமா போகலான்னு சொல்லிச்சு. உங்ககிட்ட பேசிட்டு வர வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய ரியா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவ எதுக்கு நீ போக மாட்டேன்ற? லூசா நீ? உங்களை விட்டு நான் எப்படி போவேன்? எங்களுக்கு என்ன ரியா பேசுற நீ? மாமா அதே சொல்ற, மாமாவும் அதான் சொல்லுச்சு. உங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்க புருஷன் இருக்காங்கன்னு. பட் உங்க சுச்சுவேஷன் எனக்கு மட்டும் தானே தெரியும். மாமாக்கு எப்படி தெரியும்? அதுக்கிட்ட எப்படி என்னால சொல்ல முடியும்? எங்க ரியாக்கு அக்கா மாமாவை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படிதானே இருக்கும். ஓகே, நம்மளால தான் அக்கா யோசிக்குது போல. நீங்க அழுதுருப்பீங்க இல்லையா ஜமான் இப்படி பண்றான் அப்படின்னு. என்ன பேசிட்டு இருக்க? என்ன பார்க்கதான் ஜமான் மாமா இருக்கு. அப்புறம் என்ன ரியா என்கிட்ட சொன்னது? நான் ஏதோ பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, பயந்துட்டேன். ரியாலிட்டி எது தானே, மாமா எனக்கு ஹஸ்பண்ட் தானே. என்கிட்ட பண்ணாம நீங்க ஒரு மாதிரி அவளே பாக்குறீங்க. நீ ஜிக்கு மாமாவை பண்ணி அவரை நான் அப்பவே மறந்துட்டேன். அதுவும் இப்போ ரித்தியோட ஹஸ்பண்ட். அப்புறம் எடு இன்னும் மனசுக்குள்ள அவரு. அதெல்லாம் எனக்குள்ள எதுவுமே இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன், ஹாப்பியாக இருக்கும். எனக்கு காலேஜ் போக சொல்லிச்சு. நானும் கிளம்பி வந்துட்டேன். இப்போ காலேஜ் போக போகிறேன். என்னை பற்றி திங்க் பண்ணாத. ஒரு கொஞ்சம் உங்களுக்கு காமாக இருக்கு. ரித்தியை பார்க்க போகணும் இல்லையா? அதை ரியா கிட்ட சொல்லிட்டு ரித்தியை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கிளம்பு. இல்லை நீ எப்படி? நம்ம வீட்டில் கூட நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ 2 பேரும் மாற்றி தானே அவளை பார்த்துப்போம். அப்புறம் என்ன, போ கிளம்பு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காமாக இருக்கு. ஸோ நீங்கள் வீக்கிட்ட போயிட்டு ஓகே புக் பண்ணுங்க, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ரியா பஸ்ஸில் போயிட்டுருக்கா. அவளுக்கு அவ்வளோ ட்ரீம் இருந்திருக்கும். என்னென்னா சிக்கி லவ் பண்ணும்போது ஒரு ஹாப்பியான ட்ரீம். அவனை பற்றி மறக்கணும், அவனை பற்றின தாட்டே நம்மளுக்கு வரக்கூடாது. பிகாஸ் நம்ம சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அப்படிலாம் நிறைய திங்க் பண்ணிட்டு அழுதுகிட்டே போகிறா அந்த பஸ்ஸில். ஜிக்கிக்கும் அவளுக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட் நடந்திருக்கும். எல்லாத்தையுமே நான் மறந்துடணும் அப்படி திங்க் பண்ணிட்டே போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் தான் ஜேகே வீட்டில் 2 பேரும் ஹக் பண்ணியால இந்த டைம் ஜேகே வந்திருப்பான். 2 பேரும் எழுத நிற்கிறீங்க. அவன் முன்னாடி அவன் ரியாவை பார்த்து இங்கே என்ன பண்ணுற? இல்லை மாமா, ரித்தியை பார்க்க வந்த. அவள் எதுக்கு நீ பார்க்க வந்த? அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது காலிங் பெல் சவுண்டு. ஜேகே அதை கண்டுக்காம
ரியாவை பார்த்து அவளை பார்க்க நீ எதுக்கு வந்தான்னு கேட்டான். இல்ல மாமா அப்படின்னு பேசிட்டு இருக்க ஜிகே ரியா பின்னாடி இருக்க ரித்தியை பார்க்குறான். லைட்டா பெண்ட் பண்ணி 2 பேரும் அழுதுருக்கீங்க. அவனால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. டோட்டலா ரித்தியை பார்க்க ரித்தி பெட்ஷீட் மட்டும் புடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா அழுதுட்டே. அகைன் அந்த காலிங் பில் அடிக்குது. இந்த டைம் ரியா நான் யாருன்னு பாக்குறேன், பேசிட்டே இருங்க அப்படின்னு அங்கிருந்து அவ கிளம்ப ஜேகே அவ இதுக்கு உன்னை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு உங்க முன்னாடி வரான். நீங்க வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு அக்கா பார்க்காம என்னால இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு பின்னாடி நடந்து போறீங்க. ஏன் பார்க்காம இருக்க முடியாது? அது வந்து எதுக்கு பார்க்காம இருக்க முடியாதுன்னு கேட்டான். இல்ல அம்மா பேச வரீங்க. அவன் டக்குனு உங்க பெட்ஷீட்ல கை வைக்கிறான். நீங்க ஒரு மாதிரி அவனே பார்த்துட்டு இருக்க. அவன் அடிச்சு அவன் கிட்ட இழுக்கிறான். ஒரே இழுல வந்துடுறீங்க அவன் கிட்ட. உங்க கையில இருந்து அவன் பெட்ஷீட் இழுத்துட்டே இருக்கான். என்ன பண்றீங்க? நைட்டு பண்ண மாதிரி இப்பயும் பண்ணுவோனும் அப்படிங்கிற ஒரு பயம். ஓ ரியா வேற இங்க இருக்கா. பயத்தோட அவனை பார்த்துட்டே இருக்க. அவன் ஷோல்டர் கிட்ட இருந்து பெட்ஷீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க கழுத்து உங்க ஷோல்டர் எல்லாம் பார்த்துட்டே ரொம்ப டீப்பா கடிச்செல்லாம் வச்சிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். நீங்க இழுத்து கவர் பண்ண அவன் கொஞ்ச வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா அப்படின்னு ஷவுட் பண்ண அமைதியாயிட்டீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு பாக்கெட்ல இருந்து டேப்லெட் கவர் எடுத்து போட்டு மெடிசன் இருக்கு யூஸ் பண்ணிக்கோ. நீங்க ஜெக்கியோ பாக்குறீங்க, இதுக்குதான் போயிட்டு வந்திருக்கான் போல அப்படி தோணுது. பெட்ல டேப்லெட் கவர் இருக்கு. திருப்பி பார்த்துட்டு ஜெக்கியோ பார்க்க ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்அப் போடும் அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கும்போது இப்போதான் டமான்னு ஒரு சவுண்டு. ஜிமன் டோரை எட்டி உதைச்சிருப்பான். அந்த சவுண்டு பெட்ஷீட்ல இருந்தெல்லாம் கை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்அப் போடும். அவன் இப்பதான் ஜேகே ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில வரான். ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் இருக்க ரித்தி ரிசீவ் பண்றா. ஸோ திரும்பி பார்க்குறான். சரி சொல்லிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு வெளில வரான். அவனுக்கு புரியல ஜிம்மன் கிம் ஏன் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு இருக்க. ஜிம்மன் ஜிகியை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைலோட இங்கே வரத்துக்கு தான் காலேஜ் போகிறேன்னு போய் சொல்லிட்டு வந்தியா? நீங்கள் ஜிகியை பார்த்துட்டு இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை பேச இவங்க கூட தான் இவ்வளோ நேரம் இருக்கியா? இல்லை அப்படி இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. பேச வரத்துக்குள்ள பலார்னு அடிச்சிட்டான். கிம்முக்கு ஒன்றுமே புரியல. ஜிக்கி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஜிம்மன் அடிச்சிட்டான். ஒரு மாதிரி உங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வந்துருச்சு. உங்கள் கண்ணத்தில் கை வச்சுட்டு நீங்கள் ஜிம்மனை பார்க்க இந்த வாட்டி கிம் எந்த பிரச்சனையும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு தானே உன்னை கூப்பிட்டு வந்தேன். ஏன்டா அவங்களை அடிச்ச? வா உங்களுக்கு எதுவும் தெரியாது, கொஞ்சம் நேரம் சைலண்டாக நில்லுங்க. அக்கின்னு உங்ககிட்ட வரான். ஒரு நிமிஷம் சொல்ல வருது, ஒரு நிமிஷம் கேளுங்க, கூப்பிடாதீங்கன்னு தக்கச்சி பார்க்க தான் வந்தேன். அப்படியா? ஒரே ரூம்ல 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டி ஜிம்மன் என்ன பேசிட்டு இருக்க நீ? சும்மா இருங்கப்பா. திரும்பி உங்களை பார்த்து இவன் கூட என்னடி பண்ற? ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் கேட்டுட்டு அவனுக்கு கோவம் வந்தாலும் சைலண்டா இருக்கான். பிகாஸ் ஜிம்மன் உங்க ஹஸ்பண்ட். ஸோ சைலண்டா இருக்க. காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். எங்க என்ன பண்ற? டோரு மூடிட்டு அதான் சொன்னே பார்க்க அப்படின்னு அடிக்க அந்த கையை ஜேகே பிடிச்சிட்டான். நீங்க அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூஞ்செல்லாம் முடிக்க கேட்டு உங்க கண்ணை திறந்து பார்க்க உங்க முன்னாடி ஜேகே இருக்கான். என்ன பண்ணிட்டு கண்ணி? யார் ராணி? கையடு அப்படின்னு ஜிம்மன் ஜேகே ஒரு புஷ் பண்ண ஜேகே 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டான். உங்ககிட்ட வந்துட்டான். நீங்க கொஞ்சம் நகத்துக்குறீங்க. என்னடி நடக்குதுங்க அப்படின்னு அக்கின் ஜிம்மன் உங்ககிட்ட வர உங்க முன்னாடி அக்கின் ஜேகே வந்துட்டான். ஹே முன்னாடிச்சா இங்க கோவர்தா? டி எதுவா இருந்தாலும் பேசு, எதுக்கு அடிக்கிற அப்படின்னு பேக்ல புஷ் பண்ண ஜிம்மன் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சுட்டான். ஜிம்மன் ஒரு மாதிரி ஈவலா ஸ்மெல் பண்ணிட்டு உங்களை பார்த்து என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ரியா என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல முழுசா அப்படின்னு ஜிம்மன் ஜிக்கு மூஞ்சில பொக்குன்னு ஒன்று வைக்க ஜிக்கு வளர்ந்து ரத்தம் வருது. அதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிக்கு கிட்ட போயிட்டு என்னாச்சு ரத்தம் அப்படின்னு உங்க ட்ரெஸ் வச்சு துடைக்க போக்க முடிய பிடிச்சி ஜிம்மன் இழுக்கிறான். உன்னை டச் பண்ணா அவனுக்கு கோவம் வருது, அவனை டச் பண்ணா உனக்கு கோவம் வருதா? என்ன பேசுறீங்க நீங்க? அவன் கையை எடுக்க ட்ரை பண்ண உங்க முடிய கிரிப்பா பிடிச்சிட்டு இருக்கான். ஜேகே அவன் லிப்ஸ்ல இருக்க பிளட்ட வைப் பண்ணிட்டு இவ்வளோ தைரியம் இருந்தா என் மேல கை வைப்ப அப்படின்னு அடிக்க வர 2 பேருக்கும் நடுவுல கிம் இருக்காரு. என்னடா பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? அடிக்கடிக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க. அதுல இது வேற
புது குழப்பம் அப்படின்னு 2 பேரும் பிரிச்சு விட உங்களுக்கு அழுதுட்டே என்னதான் பிரச்சனை உங்களுக்கு, அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னு கத்த சும்மா மாமான்னு சொன்னது இப்போ என்னையா அவனையா நீங்க ஒரு மாதிரி அவனை அழுதுட்டே பாக்குறீங்க. இந்த டைம் கிம் ஜிம்மனை பார்த்தா வி அத்தனை வாட்டி சொன்னான் வானப்பா அவனை கூட்டு போவாதானே அப்படி சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து சொல்லி தானடா அமைச்சான். அப்போ எந்த பிரச்சனையும் பண்ணாதானே, என்னடா பண்ணிட்டு இருக்க, எதுக்கும் வந்தோம், எங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கிம் கத்துறாரு. ஹனிமூன் போகணும்னு 3 பேருக்கு டிக்கெட் போட்டிருப்பாரு. பட் அது ஜிம்மன் நோ சொல்லிட்டான். ஸோ அதனால வி கிட்ட கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜெக்கி கிட்ட கொடுக்க ஒரே வரேன்னு சொல்லும் போது வி தனியா போகாதீங்கப்பா நானும் வரேன் சொல்லிட்டு வரும்போது நீ போய் கிளம்பு உனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லியிருப்பாரு. தனியா எப்படி உங்களை அனுப்புறது, இருங்க ஜிம்மனை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை கூப்பிட்டுருப்பான். அப்பவே கிம் டி ஆல்ரெடி ஜேக்கிக்கும் ஜிம்மனுக்கும் ஆகாது வர அவனை கூட்டு போனா எதனா பிரச்சனை பண்ணுவான் அப்படி சொல்ல இந்த டைம் வெளில வரான் கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி வி அந்த பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டான்பா நான் சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு ஜிம்மன்ட்ட சொல்ல ஜிம்மன் ஃபர்ஸ்ட் நோ சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் அப்பாவுக்கு உடம்பு முடியலடா அவரை தனியா அனுப்ப மாட்டேன் உனக்கு தெரியும்ல, எப்பவுமே நான் தானே அவர் கூட இருப்பேன், நான் போயிட்டு இருக்கேன் ஃபிளைட் எமேச்சு எந்த பிரச்சனையும் பண்ணாத, ஏதாவது பேசினாதான் ஜேகே பேசுவான், எதுவும் பேசாம இருந்தாலே அவன் சைலண்டா தான் இருப்பான், எதுவும் பேசாத அப்பா கூட போ சொல்லிதான் அனுப்பியிருப்பான். சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மனும் வரான். அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டே ஜிம்மன் வெளியே தான் இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுவான். உள்ளுக்குள்ள எல்லார் மேலேயும் அவனுக்கு அவ்வளோ அஃபெக்ஷன், பட் அதை வெளியே காட்டிக்கவே மாட்டான். ஸோ ஓகே அப்பா தனியா போவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு வந்திருப்பான். ஸோ நீங்கள் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. இங்கே உங்களை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஸோ அதனால இந்த கலவரம். இந்த டைம் ஜிம்மன் முடிய பிடிச்சிட்டு இருக்க கிம் விட்ரா அவள இதுக்கிட்ட அப்படி பண்ற எல்லாம் கத்திட்டு இருக்க எதுவுமே பேசாம ஜிம்மன் உங்களை பிடிச்சிட்டு அங்கிருந்து இழுத்துட்டு வந்துடுறான். நீங்க ஆழ்ந்துட்டே போயிட்டு இருக்கீங்க, இழுத்துட்டு போயிட்டு கார்ல உங்களை பிடிச்சி தள்ளி டோரு க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி எடுக்கிறான். இந்த டைம் கிம் ஜேகே கிட்ட போயிட்டு ரத்தம் வருதுடா அப்படின்னு வைப் பண்ண போக ஜேகே ஒரு கையை பிடிச்சிட்டு என் மேல பாசம் இருக்க மாதிரி நடிக்க வேணாம், சரி எனக்கு மேல அஃபெக்ஷன் இல்லைதான், சரி அதை விட ஏன் நீங்க 2 பேரும் அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, இப்போ மட்டும் இல்லை சின்ன வயசுல இருந்து 2 பேருக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு உனக்கு ஜிம்மனை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது, அவனுக்கும் எதுக்கு உன்னை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது அப்படிலாம் கேட்க எதை கேட்கதான் இப்போ வந்தீங்களா இடத்த காலி பண்ணுங்க, சரி என்கிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோட்ல இருந்து எல்லா டிக்கெட்டும் இருக்கு ஹனிமூன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்த ஜேகே கிட்ட கொடுக்க இந்த டைம் டோர் நாக் பண்ற சவுண்டு எதுக்கு லாக் பண்ணீங்க மம்மா மம்மா இருக்கீங்களா அப்படின்னு டோரு கட்டுறா ரித்தி. என்னது சவுண்டு, என்னாச்சு ரியாவா அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு டோரு நாக் பண்ண அவளை எதுக்குடா உள்ள வச்சு லாக் பண்ண கிம் கேட்க ஜேகே பொறுமையா வந்து டோரு ஓப்பன் பண்ண அக்கா அப்படின்னு அவ கண்ணு உங்களை தான் தேடுது, அக்கா எங்க அப்படி கேட்டுட்டே கிம்மா பார்க்க ஆறுதல் அவரு போய் ஹக் பண்ணிக்கிறா. சரி சரி ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்க அல்லாத அப்படின்னு ரப் பண்ணி கொடுக்குறாரு. அக்கா வந்தாலே எங்க நீங்க கிம்மா பாக்குறீங்க, உன்னை பார்க்க தான் வந்தாளா, அக்கா என்கிட்ட தான் பேசிட்டு இருந்துச்சு, ஜம்மன் வந்தா கூட்டு போயிட்டான், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, முழுசா கூட நீங்க ரியா கிட்ட பேசல, ஒயின் வர அவங்கள கூட்டு போறேன்னு சொல்லியிருப்பா இல்லையா, கூட்டு போறாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கிம்மா பார்க்க அவரு அவங்க கிட்ட டிக்கெட்லாம் கொடுத்து நீயும் ஜேக்கவும் ஹனிமூன் போயிட்டு வாங்க. ஹனிமூனா அப்படின்னு அவரை பார்க்க அவர் உங்க கையை எடுத்து டிக்கெட்லாம் கொடுத்துட்டேன் 3 days போட்டிருக்கேன், இன்னும் உங்களுக்கு எத்தனை நாள் போகணுமோ எனக்கு கால் பண்ணுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு உங்க கையில கொடுக்குறாரு. உங்களுக்கு என்னன்னே புரியாம உங்க கையில வச்சுட்டு ஒரு புரியாத மாதிரி அவரை பார்க்க ஜேகே உங்க கையில இருக்க டிக்கெட்டை புடுங்கி கிழிச்சு போட்டுட்டு நான் ஒன்றும் சந்தோஷமா இந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்கல, புரியுதா, உங்களால என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதோட டபுள் மடங்கு நான் பட்டுட்டு இருக்கேன், ஹனிமூன் போறதெல்லாம் ஹாப்பியா இருக்கிறவங்க மட்டும் தான் போவாங்க அப்படி சொல்லிட்டு கிழிச்சு போட்டுட்டு ஸோ ப்ளீஸ் இடத்த காலி பண்ணுங்க, பாசம் வெங்காயம்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்கிட்ட வர வேண்டாம். திரும்பி நின்றுக்கிட்டான். நீங்க ஜேகேவை பாக்குறீங்க, என்ன பெரியவங்க முன்னாடி இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி போகலன்னா ஓகே தான், நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என் பேச்சு எதுவாவது கேட்டியே எனக்கு சந்தோஷம்தான், டயலாக்லாம் பேசாம இடத்த காலி பண்ணுங்க. திரும்பி கூட பார்க்காம அப்படி சொல்ல ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைலோட உங்க சீக்கில் கை வச்ச சீக்கி ஒன்று நல்லா பார்த்துப்பான். அவன் என் பையன், என்ன கொஞ்சம் முரடா இல்லை ரொம்பவே முரடா, பட் அவனுக்கு ஒரு ஆளை பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கிய அவங்க கிட்ட இதெல்லாம் பண்ணவே மாட்டான், அவங்கள அவ்வளோ அழகாக பார்த்துப்பான், இவ்வளோ மல்ல மாடு மாதிரி வளர்ந்துருக்கான்,
அவனுக்கு கோவமா அதிகம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவன் ஒரு குழந்தை மாதிரி. நீ தான் அவனை பார்த்துக்கணும். உங்களை பார்த்து சொல்ல இந்த டைலாக் எங்கேயோ யாரையும் சொன்ன மாதிரியே இருக்கு. நீங்க அங்கிளை பாக்குறீங்க, அவரு உங்க மண்டையை சுருண்டி இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கான். அவங்க அப்பா கிட்ட என்ன பேசுறது கூட தெரியாம பேசிட்டு இருக்கான். பட் அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்குங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ தான் அவனை பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் நடந்து போறாரு. அந்த இடத்துல ஆன்டி போட்டோ இருக்கு, பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒரு 3 நாளா இருக்கீங்க. டெய்லி அந்த போட்டோ பார்ப்பீங்க. இதுக்கு ஞாபகம் வரல. இப்ப பார்க்கும்போது அவன் முரடதான் தான். அவனுக்கு பிடிக்கிறவங்க கிட்ட அதெல்லாம் பண்ண மாட்டான். நீ தான் அவனை பார்த்துக்கணும். ஆன்டி சொன்ன மாதிரி இருக்கு உங்ககிட்ட. அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஆன்டி ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கீங்க சைலண்டா. இந்த டைம் ஒயன் பேக்கிங்லாம் பண்ணிட்டுருக்கா. ஹனிமூன் போக வெய் சூட்கேஸ்லாம் எடுத்துட்டு காரில் போய் வச்சுட்டு ஒயன் ரெடிட்டியா? ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? எல்லா பிரியாவும் ரெத்தியும் விட்டு போகிறது ஒரு மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணாத. அப்பா டிக்கெட் போட்டிருக்காரு, கண்டிப்பாக அவனும் போவான். ஜமன் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ரியாவை ஜமன் மாமா நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லுச்சு. வீ பார்க்க ரியா சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறீங்க வீ கிட்ட. அந்த நாய் அப்படிலாம் பண்ண மாட்டானே. அப்படிதான் வீ மைண்ட் வாஷ் போகுது. ஆனாலும் ஜமன் கேரிங்காக தான் இருப்பான், அது வீக்கு தெரியும். ஸோ வீ எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு ஜமன் எப்போவுமே அப்படிதான் கோவமாக இருக்க மாதிரி வெளியே காட்டிப்பான். அவனுக்குள்ள அஃபெக்ஷன்லாம் இருக்க தான் செய்யும். என்னால் இதை புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. அவன் முன்னெல்லாம் அப்படி இல்லை வயன், இப்போ தான் சேஞ்ச் ஆகிட்டான். நீங்கள் அமைதியாக வீயை பார்க்க வீ வயன் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், என்கிட்ட சொல்கிறியா? என்னது? உனக்கும் ஜம்மனுக்கு ஏதாவது சண்டையா? நீங்கள் ஒரு மாதிரி வீயை பார்க்குறீங்க, சொல்லு என்கிட்ட. எனக்கும் மாமாக்கும் சண்டையானா எனக்கு புரியல. சரி ஓகே, ஃப்ராங்காகவே சொல்கிறேன். எனக்கு தெரியும் வி ஜிமன் உன்னை லவ் பண்ணான். என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கான் உன்னை பார்க்க வரேன்னு. ஸோ அதான் கேட்குறேன். நீங்கள் அமைதியாக வீயை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு நாள் பயங்கரமாக குடித்தான். அவன் குடிப்பான் வீட்டுக்கு தெரியாமல். பட் அன்னைக்கு உள்ளே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். அவ்வளோ பிரச்சனை பண்ணான் வீட்டில். யாரையும் நம்பக்கூடாதுன்னு கத்துனான். அப்போல்லாம் என்னை பார்த்து திட்டினாங்க. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டு வந்து வீட்டில் படுக்க வச்சேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே உங்ககிட்ட வந்துடுவான். பட் அன்னைக்கு வரல, ஆஃபீஸில் இருந்தான். நிறைய பேச ட்ரை பண்ணான் அவன்கிட்ட. ஒயனை பார்க்க போலியான்னா கூட கேட்டேன், என்கிட்ட எதுவும் சொல்லலை. அன்னையிலேருந்து தான் அப்படி பண்ணிகிட்ருக்கான் வயன். நீங்கள் அழுவுறீங்க தேம்பி. சாரி, அதான் மாமாவை இப்படி மாற்றிட்டேங்க. எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு மாமா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. எதுக்கும் வயன் இப்படி அழற? எனக்கே தெரியாம நான் மாமாவை இப்படி மாற்றிருக்கேன். சரி ஒன்றும் இல்லை இங்கே பாரு. அல்லாத முதல்ல இல்லை மாமா, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. எனக்கு பாரு, கிட்ட வரலாமான்னு கூட தெரியல. ஒரு டிசிப்ளைன் இருந்துட்டு அல்லாத. 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டா நார்மல் ஆயிடுவாள். அதனால கேட்டேன். எதுவும் சொல்ல தேவையில்ல விடு அப்படியே சொல்றான்.